திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல் குருதி புனல் பகுதி 3. ஏன் தம்பி, ரஷ்யாவில் கூட கோயில் இருக்காமே, மெய்யாவா என்று சில வினாடிகளுக்கு பின் அவர் கேட்டார். கோவிலை இடின்னு கம்யூனிஸ்ட்காரங்க சொல்லலை என்றான் கோபால். அப்படி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கடவுள் உண்டுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? இது நானும் நீங்களோ முடிவு செய்கிற விஷயம் இல்லைங்க. ஒரு காலத்தில் விஞ்ஞானம்னா கண்ணுக்கும் புத்திக்கும் புரிஞ்ச யதார்த்தபூர்வமான நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றிய விவரம்னு நினச்சோம். ஆனால் இப்போது ஐன்ஸ்டீங்கிறவர் விஞ்ஞானத்தை ஒரு தத்துவமாக்கி நடைமுறைக்கு அப்பால் இருக்கிற நுணுக்கங்களை பற்றியும் கற்பனை பூர்வமாக புரிஞ்சிக்க முயல்றதும் விஞ்ஞானம்தான்னு ஆக்கிவிட்டார். இப்படி இருக்கப்ப 2-2-4ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு கடவுள் உண்டு இல்லையாங்கிறத எப்படிங்க சொல்ல முடியும்? ராமையா அவனை சிறிது நேரம் முற்று பார்த்தார். அவன் சொன்னது அவருக்கு புரிந்தும் புரியாமலும் இருந்தது என்பது அவர் பார்வையில் நின்று தெரிந்தது. இருவரும் அப்பொழுது குடியானவர் தெருவில் ராமையாவின் வீட்டு அருகில் நின்று கொண்டிருந்தனர். நான் மீன் குழம்பும் புடலங்காய் கறியும் வச்சுருக்கேன், சாப்பிட வரீங்களா? ராமையா இதற்கு மேல் கடவுளை பற்றிய விவாதத்தை தொடர விரும்பவில்லை என்று கோபால் புரிந்து கொண்டான். வேண்டாங்க, வடிவேலு சாப்பாடு வச்சிருப்பார், நான் வர்றேன். ராமையாவுக்கு 50 வயது இருக்கலாம். ஒண்டிக்கட்டை, தானே சமைத்து சாப்பிடுகிறவர். கண்ணையா நாயுடுவுக்கும் கல்யாணமாகவில்லை. அவர் வீட்டில் அவரும் அவருடைய வயதான தாயும் இருந்தார்கள். கல்யாணமாகவில்லையே ஒழிய மற்றபடி கண்ணையா நாயுடுவின் பெயர் பிரசித்தம். அவருக்கும் 50 வயது தான் இருக்கும். நல்ல முறுக்கேறிய உடல். அவரை பார்த்தால் 30 வயதுக்கு மேல் மதிப்பிட முடியாது. பெண் விஷயங்களை பொறுத்தவரையில் அவரை பற்றி இவ்வளவு கதைகள் வழங்கும் பொழுது அவரால் தம் இளமையை எப்படி இப்படி காப்பாற்றி வர முடிகிறது என்று கோபாலுக்கு புரியவில்லை. எப்பொழுதும் மழித்து விட்டது போல் முகம். பரம்பரை செல்வம் முகத்தில் தோற்றுவித்த ஒரு அலட்சிய பார்வை, பேச்சில் ஒரு விட்டேரித்தன போக்கு. ராமையாவை அவர் கள்ளப்பையே என்று குறிப்பிட்டது அவருடைய நினைவுக்கு வந்தது. எங்கே சாப்பாட்டுக்கா? கோபால் திரும்பி பார்த்தான். கிருஷ்ணசாமி நாயுடு திருவாரூரில் மாவட்ட பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர். அந்த கிராமத்திலேயே சுமாரான படிப்பு உள்ளவர் அவர் ஒருவர்தான். அவன் அங்கு வந்த பிறகு படித்த இளைஞன் என்கின்ற முறையில் அவனுக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டிருந்தது. அவர் பால் சிறிது பொறாமை உணர்ச்சியை தூண்டியிருக்கலாமோ? அவன் சிற்சில சமயங்களில் அப்படி நினைப்பதுண்டு. அவர் பேச்சும் செய்கையும் அப்படித்தான் இருந்தன. அவன் பேசுவதை வச்சுக்கிட்டு பார்க்குறப்போ அவன் காலேஜ் பக்கமே போயிருக்க மாட்டான்னு தான் தோணுது. அவர் ராமையாவிடம் ஒரு சமயம் கூறியதாக அவனுக்கு தெரிய வந்தது. அவர் காலேஜில் படித்தவர் படிக்கலை, அதை பற்றி உங்களுக்கு என்னய்யா என்று ராமையா பதிலுக்கு சீறி விழுந்ததாகவும் அவன் கேள்விப்பட்டிருந்தார். கிருஷ்ணசாமி நாயுடுவை பெரிய பணக்காரர் என்று சொல்லிவிட முடியாது. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. இதை தவிர வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பொழுது அடைந்த பிராவிடன்ட் பணம். அவர் மனைவி எப்பொழுதோ இறந்து போய்விட்டாள். குழந்தைகள் கிடையாது. அவருடன் இப்பொழுது இருக்கும் பெண் அவர் வேலை பார்த்த பள்ளிக்கூடங்களில் ஒன்றில் ஆரம்ப பள்ளி ஆசிரியையாக இருந்தவள். அவள் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவள் என்றும் முஸ்லிம் பெண்மணி என்றும் 2 வகையாக அபிப்பிராயங்கள். சிங்கப்பூரில் இருந்து ஒரு உறவினருடைய பெண் என்றும் தாம் வளர்த்து வருவதாகவும் அவர் சொல்லிக்கொண்டாலும் அவளுக்கு 35 வயது இருக்கலாம். சிவப்பு நிறத்தை பார்க்கும் பொழுது முஸ்லீமாக இருக்கலாமோ என்று அவனுக்கு தோன்றியது. உங்களுக்கு இங்கே எப்படி பொழுது போகுது என்றார் அவன் அருகில் வந்து. அவன் பதில் சொல்லவில்லை, புன்னகை செய்தான். படித்தவங்க, அதுவும் உங்கள் மாதிரி சின்ன வயசுக்காரங்க கிராமத்தில் ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனா சிரமந்தானே. கிருஷ்ணசாமி கையில் குடை வைத்திருந்தார். கோபால் சற்று அள்ளி விலகி நடப்பதை பார்த்து சொன்னார். இப்படித்தான் வாங்குறேன், குடையிலேயே போவோம், வெயிலாக இருக்குதில்ல, பரவாயில்லை என்றான் கோபால். டெல்லி வெயில் இன்னும் கடுமையில்லை? ஆமாம், குளிரும் அதிகம். வெயிலும் கூட டெல்லியில் போய் ஏன் கேபிட்டலாக வச்சிருக்கிறாங்க? இந்த விஷயத்தில் பங்கு கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று கோபாலுக்கு பட்டது. அதனால் பேசாமல் இருந்து விட்டான். என்ன பேசாமல் இருக்கீங்க? எதை பற்றி? டெல்லியை ஏன் கேபிட்டலாக வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். இதை பற்றி நான் யோசித்து பார்க்கவே இல்லை. கிருஷ்ணசாமி அவனை கீழ்கண்ணால் பார்த்துவிட்டு புன்னகை செய்தார். உன்னைப்போ எல்லோரும் படிச்சங்கிறாங்களே என்று சொல்கிற மாதிரி இருந்தது அவருடைய அந்த பார்வை. துலுக்கனுக்கு டெல்லி கேபிட்டலாக இருந்தது.
வெள்ளைக்காரன் கொஞ்ச நாள் கல்கத்தாவை கேபிட்டலாக வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனும் டெல்லிக்கே வந்துட்டான். தாம் எழுப்பிய கேள்விக்கு தாமே பதில் சொல்லிவிட்டு திருப்தியுடன் அவர் அவனை பார்த்தார். இதானுங்களா காரணம்? இத்தனை நாளாக எனக்கு தெரியல என்றான் கோபால். கிண்டலில் சாயை கொஞ்சம் கூட படாதவாறு தான் இதை சொன்னான். டெல்லியில் இருந்திருக்கீங்க இத்தனை வருஷமா? இது கூட அவர் மேலே சொல்லாமல் நிறுத்தி கொண்டார். தெரியலீங்களே என்று சொல்ல வந்திருப்பார் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் திடீரென்று தோன்றிய அடக்க உணர்வோ அல்லது அதிகம் பழகி இல்லாத ஒருவரிடம் இப்படி பேசலாமா என்ற மரியாதை பண்போ எதுவோ ஒன்று அவரை தடுத்து விட்டது. துலுக்கனுக்கு என்று அவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொன்னாரே. அப்படியென்றால் அவர் கூட இருக்கும் அந்த பெண்மணி ஒருவேளை முஸ்லீம் இல்லையோ? அவள் முஸ்லீமாக இருந்திருந்தால் அவர் துலுக்கன் என்று சொல்லியிருக்க மாட்டார் என்று எதற்காக அவன் எதிர்பார்க்க வேண்டும்? அவரை பொறுத்தவரையில் அவள் ஒரு பெண், அவ்வளவுதான். இந்த காலத்து படிப்பை இப்படித்தான், வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க என்றார் கிருஷ்ணசாமி. கோபால் பதில் ஒன்றும் கூறாமல் வயல் வரப்புகளை பார்த்து கொண்டு வந்தான். ஒவ்வொரு தடவையும் ஒரு அரசியல் கட்சி பதவிக்கு வர்றப்போ கல்வி திட்டங்களை மாற்றிக்கிட்டே வர்றாங்க. பிள்ளைங்க எதை படித்து உருப்பிட போகுது? ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? சோஷியாலஜியா? ஆமாம், கண்ணையா நாயுடு சொன்னார், அதனால தான் எனக்கு தெரியும். நீங்கள் நாயுடு ஒரு தடவை சந்தித்ததா சொன்னார். ஆமாங்க. நீங்கள் கம்யூனிஸ்டுக்காரராக இருக்கீங்க. அவரோ கண்ணையா நாயுடுவை பற்றி என்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது. ஆனால் நாயுடு ரொம்ப நல்லவர், பரம்பரை பணக்காரர், எந்த மாதிரி ஒரு பெரும் போக்கு. நீங்கள் அவரை அடிக்கடி பாருங்கள், அப்போத்தான் அவர் எவ்வளவு தங்கமானவர்னு உங்களுக்கு புரியும். வடிவேலு கடை வந்ததும் கோபால் நின்று விட்டான். இவன் கடையில் தான் உங்களுக்கு சாப்பாடா? ஆமாம். இவன் என்னத்தை பண்ணி போட போகிறான்னு சாப்பிட்றீங்க? ஏதோ பரவாயில்ல, நாயுடு சொல்லிக்கிட்டு இருந்தார், அவங்க வீட்லேயே நீங்கள் சாப்பிடலான்னு. அவரையும் வயசான அம்மாவையும் தவிர அங்கே வேறு யாரும் இல்லை. சாக்கோட்டை பையன் ஒருத்த சமைக்கிறான். பாகம் நலபாகம்தான், எங்கே கற்றுக்கிட்டானோ தெரியல. பாப்பான் தோத்தான். அவன் சாம்பார் வச்சான்னா நல்ல சாப்பாடு வேணும்னா அவரை அங்கே தங்கலாங்கிறீங்களா? சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நாயுடு வீட்டு பிள்ளை, அதுவும் அம்மா ஐயமாரு வீட்டு பொண்ணு, இப்படி ஒரு எண்ணம்தான். சொன்னாலும் ஜாதி ஜாதி தானே, அதுக்காக சொன்னேன். சரி, நான் அப்போ வரட்டுங்களா என்று சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்கு கூட காத்திராமல் கோபால் வடிவேலுவின் கடைக்குள் நுழைந்தான். அவனை கண்டதும் பெஞ்சில் படுத்து கொண்டிருந்த வடிவேலு எழுந்து உட்கார்ந்தான். வாங்க. வரப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வடிவேலு புன்னகையுடன் உள்ளே சென்றான். இலையை கொண்டு போட்ட வடிவேலு கேட்டான், கிட்டப்பா என்ன சொன்னார்? கிட்டப்பா என்று ஒரு கணம் யோசித்த கோபாலுக்கு கிருஷ்ணசாமி நாயுடுதன் இன்னொரு பெயர் கிட்டப்பா என்பது நினைவுக்கு வந்தது. ஓ, அவரா? நான் கண்ணைய நாயுடு வீட்டிலேயே தங்கலான்னு யோசனை சொல்கிறாரு. ஒரு சாக்கோட்டை பையன் இருக்கானா, அபாரமாக சமைக்கிறானா. நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு? நான் என்ன சொல்கிறது? நான் உங்கள் கடையை விட்டுட்டு வேறு எங்கேயும் சாப்பிட போகிறதா இல்லை. போதுங்க, எவ்வளவு சோறு விற்கிறீங்க? நல்லா சாப்பிடுங்க, இல்லாட்டி வடிவேலு பட்னி போட்டு கொண்டுட்டாம்பாங்க. நீங்கள் கொடுக்குற காசு எனக்கும் செரிக்கணும்ல. உங்களுக்கு காசு கொடுக்கணும்னா எனக்கு அஜீரணம் உண்டாக்கணுங்கிறீங்களா? இத்தனை சோறு தின்னா எப்படிங்க? வடிவேலு சிரித்து கொண்டே சாம்பாரை ஊற்றினான். என்னை இந்த இடத்திலிருந்து கிளப்ப பார்க்குறாங்க தெரியுங்களா? கோபாலுக்கு அவன் சொன்னது புரியவில்லை. நிமிர்ந்து பார்த்தான். இந்த கடை ரோட்டு பக்கத்தில் இருக்கான், பஸ்ஸு போக வர்றதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு உடனே கடையை கட்டுங்கிறாங்க. யார்? நேற்று கண்ணையா நாயுடுவோட அடியாள் இருக்கானே, பூங்காவனம் பையன், அவன்தான் வந்து சொன்னான். அவன் யார் இதை சொல்கிறதுக்கு? அதைத்தான் நானும் கேட்டேன். உடனே சத்தம் போட தொடங்கிட்டான். போலீஸாக கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு திமிரா பேசுகிறான். நாயுடு அனுப்பிச்சு தான் அவன் வந்திருக்கான்னு எனக்கு புரிஞ்சுது. இது என்ன இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது போக்குவரத்துக்கு இடைஞ்சல்னு? அதையும் நான் விடலை, கேட்டேன். அதுக்கு சொல்கிறான், கம்யூனிஸ்ட்காரங்க இங்கே வர்றாங்க, கூட்டம் போடுறாங்க, அதனால் இந்த இடத்த மறுவாதையாக காலி பண்ணிட்டா ஒழிச்சு போடணும், ஒழிச்சுன்னு ஒரேடியாக கூப்பாடு போட்டான். போடா, உன் பாட்டம் வந்தாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொஞ்சோண்டு கறி வச்சுக்கிறீங்களா? போரும்பா. ஆமாம், நீங்கள் அவனை முந்திக்கிறதுக்கு என்ன? கடையில் வந்து கலாட்டா பண்ணிங்கன்னா போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் செய்கிறதுக்கு என்ன? போலீஸ்கிட்டே சொல்லி என்ன நடக்குங்க போகுது? நாயுடு தான் இந்த ஊருக்கு ராசா, அவர் சொல்கிறபடி கேட்க போகிறாங்க. டீ ஆற்றிக்கிட்டு இருக்க
என்னோட சொல் எப்படி எடுபடும்? நாம் என்ன நாயுடுவை கண்டி பேசி பார்க்கவா? நாயுடுவை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு எதிராக சுற்று வட்டாரத்திலே இருக்கிற கிராமத்து பண்ணையாளுங்க, மிராசுதாருங்க எவ்வளவோ பேர் சேர்த்து ஒரு புது சங்கம் ஏற்படுத்துகிறோன்னு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே டீ குடிக்க வர பண்ணையாளுங்கன்னா அந்த சங்கத்திலேயே சேர்த்துக்க கள்ளுக்கடை வைக்க லைசன்ஸ் வாங்கி தரேன்னு பூங்காவனம் பைக்கிட்ட 10 நாளை முன்னாடி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நான் முடியாதுன்னுட்டேன். அதுதான் அவ்வளோ கோபம் அவருக்கு. நாயுடு எந்த கட்சியா? எந்த கட்சி பதவியில் இருக்குதோ அந்த கட்சி அவர். இல்லாட்டி 30 வருஷமாக இந்த ஊரில் ராசாவாக இருக்க முடியுமா? கோபால் எழுந்து போய் கைகளை கழுவி கொண்டு வந்தான். ராமையாவுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவர் தன்னிடம் இதை பற்றி ஏன் சொல்லவில்லை? உள்ளூர் அரசியலில் தான் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்று அவரோடு தங்க ஆரம்பித்த நாள் தான் சொன்னதன் காரணமாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் கண் எதிரே பணம் படைத்த பலத்தினால் ஒருவன் அக்கிரமம் செய்ய முயலும் பொழுது தான் அதை வெறுமனே பார்த்து கொண்டு சும்மா இருப்பது நியாயமாகுமா? வெற்றியடையும் பக்கம் சாய்வதோ இல்லாவிட்டால் செய்கை என்று வரும்போது அலியாக இருந்து விடுவதுதான் இந்த நாட்டு இன்டலெக்சுவல்களுடைய கொள்கை தரமாக இருந்து வந்திருக்கிறது. இது சரித்திரம் கூறும் உண்மை. சரித்திரத்தை பொய்யாக்கக்கூடாது என்று தானும் பேசாமல் இருந்து விடலாம். ஆனால் நேற்று பூங்காவனம் பையன் வந்து கூப்பாடு போட்டதெல்லாம் ராமையாவுக்கு தெரியுங்களே. அவர் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலீங்களா? நேற்று ராத்திரி நேரம் கழித்து வந்தார். நான் தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையில் அவர் சீக்கிரம் புறப்பட்டு போயிட்டார். பார்க்கல. தான் எதற்காக பொய் சொல்ல வேண்டுமென்று கோபால் ஒரு கணம் யோசித்தான். ராமையா இதை பற்றி தன்னிடம் சொல்லவில்லை என்றால் தானும் சொல்லியிருக்கக்கூடாதோ என்று வடிவேலுவுக்கு ஒருவித கூச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடும். அல்லது ராமையாவுக்கு தன் பிரச்சனை பற்றி அவ்வளவு அக்கறை இல்லையோ என்கின்ற சந்தேகம் அவனுக்கு உண்டாவதற்கு இடம் இருக்கின்றது. புரை தீர்த்த நன்மை பயக்கும் என்றால் பொய் சொல்வதில் தவறில்லை. தி ஓல்ட் மேன் இஸ் ரைட். நீங்களோ நாயுடு தானுங்களா? வடிவேலுவின் கேள்வி அவனை சிறிது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இது குற்றச்சாட்டா அல்லது செய்தியை அறிகின்ற ஆவலா? ஆமாங்க, அப்பா நாயுடு. அப்படின்னா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் உங்கள் விஷயமா கண்ணையா நாயுடுவை ஒரு தடவை பார்க்கலாமான்னு பார்க்குறேன். பாருங்க, அவரை எனக்கு நல்லா தெரியும். தான் பிடிச்ச முசலுக்கு 3 காலும்பார். கம்யூனிஸ்ட்காரங்க இங்கே வராங்க போகிறாங்கங்கிறத தானே நாயுடுக்கு உங்கள் பேரில் கோபம் ஏற்பட காரணம். வடிவேலு சிறிது நேரம் பேசாமல் இருந்துவிட்டு பின்பு கண்ணையா நாயுடுவோட அப்பன்தான் என்னோட அப்பனும். கோபால் திடுக்கிட்டான். என்ன சொல்கிறீங்க? கண்ணையா நாயுடுவோட அப்பனுக்கு வப்பாட்டி வழியில் பிறந்த மகன் நான். இப்போ புரிஞ்சுதுங்களா? கோபாலுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. திகைப்பு உள்ளான நிலையில் மௌனமாகி இருந்தான். நாயுடு இனத்தின் மீதே ஏற்பட்டுள்ள வெறுப்பின் காரணமாகத்தான் நீங்களோ நாயுடு தானுங்களா என்று கேட்டிருப்பானோ? இவ்வளவு சுலபமாக வடிவேலுவினால் இதை சொல்ல முடிகிறது என்றால் இங்கு ஊரில் உள்ள அனைவருக்கும் இது தெரிந்திருக்கும். ஆனால் ஒருவரும் அவனிடம் இதை பற்றி சொல்லவில்லை. ஏன் சொல்லக்கூடாதென்ற காரணத்தால் சொல்லவில்லை என்று நினைக்க வேண்டாம். நகர வாழ்க்கையினால் தன்பால் விளைந்துவிட்ட மனத்தடைகள் தன்னை இவ்வாறு நினைக்க தூண்டுகின்றதோ? வடிவேலு கண்ணையா நாயுடுவின் தந்தைக்கு இன்னொரு பெண் மூலம் பிறந்த மகன் என்பதை இந்த கிராமத்து மக்கள் ஒரு பெரிய விஷயமாக பாராட்டாமல் இருக்கலாம். ஒரு பிரபுத்துவ சமூக அமைப்பில் இதெல்லாம் சர்வசாதாரணமான நிகழ்ச்சிகள். கண்ணையா நாயுடுவோட அப்பன் இருந்தாரே திருமலை நாயுடு, அவருக்கு இங்கே இருந்து தொடங்கி சின்ன திருவாரூர் வரைக்கும் ஊர் மனைவிகள். கண்ணையா நாயுடுவும் அவரோட அப்பன் மாதிரி தான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் கல்யாணம் கட்டிக்கலை. வடிவேலு சிரித்தான். கோபால் சொன்னதை ஆமோதிக்கும் இணக்கமான சிரிப்பு என்பதை காட்டிலும் ஏளனத்தின் சாயிதான் அதில் இருந்தது. முகத்தில் வழிந்த வியர்வையை மேல் துண்டால் துடைத்து கொண்டே அவன் தானும் அப்பன் மாதிரி தான் காட்டிக்க பார்க்குறாரு. காட்டிக்கவா? ஆமாம், காட்டிக்கத்தான் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தான் வடிவேலு. இத்தனை பேரை மனைவியாக வச்சுக்க தனக்கு அந்தஸ்து இருக்குங்கிறத காட்டிக்கிறதுக்கா? அப்படின்னா அடிப்படையிலேயே அவர் நல்லவர்.
நல்லவர் வடிவேலுவின் முகத்தில் ஒரு பரிகாச புன்னகை. தான் நல்லவர் என்று சொல்லியிருக்க வேண்டாமே என்று தோன்றியது கோபாலுக்கு. இந்த விஷயத்தில் நல்லவராக இருக்கிறத தவிர அவருக்கு வேறு வழி இல்லை, யார்கிட்ட போய் முட்டிக்கிறது என்றான் வடிவேலு. அப்பொழுது ஒரு பையன் அவசர அவசரமாக கடைக்குள் நுழைந்தான். கோபால் சார், உங்களை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க என்றான். அவன் குரலில் அதிசயம். என்னையா, உள்ளே கூட்டியாடல என்றான் வடிவேலு. பையன் மிகுந்த உற்சாகத்துடன் வெளியே ஓடினான். சிவாவை கண்டதும் கோபால் ஆச்சரியத்தில் வாயடைத்து போய்விட்டான். சிவா திடீரென்று எப்படி இங்கு வந்து முளைத்தான் என்று கோபாலுக்கு புரியவில்லை. தில்லியிலிருந்து வருகிறான் போல் இருக்கிறது. கையில் பெட்டி படுக்கை. அவனுக்கு இந்த பக்கத்தில் தெரிந்தவர்களோ உறவினர்களோ யாரும் இல்லை. தன்னை தேடிக்கொண்டுதான் வந்திருக்க வேண்டும். எதற்காக? ஒரு வருஷத்துக்கு முந்திதான். ஏன் ஒரு வருஷம்? அநேகமாக 2 வருடங்கள் கூட இருக்கும். வந்த புதிதில் இவனுக்கு நான் கடிதம் எழுதினேன். பிறகு எழுதவே இல்லை. இதற்கு காரணம் என்ன என்று கூற முடியும்? தில்லி சூழ்நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் தன்னை புறப்பட்டு கொண்டு வாழ முடித்து வேண்டும் என்று முயற்சி செய்தேன் என்று சொல்லலாமா? இவன் வந்திருப்பது நல்லதுதான். இவனிடம் நிறைய பேச வேண்டும். நான் சொல்வதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னுடன் நான் விவாதித்துத்தான் ஆக வேண்டும். கோபால் தன்னை கண்டதும் ஆச்சரியத்தில் வாயெடுத்து நிற்பான் என்பதை சிவா எதிர்பார்க்காமல் இல்லை. ஆனால் என்ன பேசுவதென்று தெரியாமல் தான் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் அதிகமாகவே கோபால் செயலற்று நிற்பான் என்று அவன் நினைக்கவில்லை. என்ன காரணம் இதற்கு? நான் இவனை தேடிக்கொண்டு வந்திருப்பதை ஒருவேளை விரும்ப இல்லையோ? இந்த சின்ன கடையில் தானே இவன் சாப்பிடுகிறான் போல் இருக்கிறது. இவன் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? லக்னோ குர்தாவும் பைஜாமாவும். இந்த கிராமத்து மக்கள் உன்னை எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள்? 2 வருஷமாக எப்படி உன்னால் இந்த கிராமத்தில் கடிகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு இருக்க முடிகின்றது? நான் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்வது என் மனநிலையை குறைத்து சொல்வதாகும் என்றான் கோபால். முகமதை தேடிக்கொண்டுதான் மாலை வரை போக வேண்டும் என்றான் சிவா. என்ன சின்ன உலகம் இது தெரியுமா? நம்பிக்கை எவ்வளவு பெரியது? நம்பிக்கையா? ஆம், நம்பிக்கைதான். நீ இங்கு வந்த புதிதில் போட்ட கடிதத்தை, அதை பலத்தை வைத்து கொண்டுதான் உன்னை தேடி இங்கு வந்திருக்கிறேன். பார், நான் கடிதம் எழுதவில்லை, ஒப்புக்கொள்ளுகின்றேன். என் குற்றத்தை ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. சார், நம்ம சிநேகிதருங்களா என்று வடிவேலு கேட்டபோதுதான் தாங்கள் இருவரும் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு கோபாலுக்கு வந்தது. தில்லி சூழ்நிலையை விட்டு தன்னால் புறப்படுத்தி கொள்வது என்பது சாத்தியமா? சிவாவை பார்த்ததும் தமிழ்நாட்டு கிராம சூழ்நிலையை விட்டுவிட்டு 1500 மைல்களுக்கு அப்பால் உள்ள தில்லி சூழ்நிலைக்கு அல்லவா போய்விட்டோம். ஆங்கிலத்தில் பேசியிருக்க வேண்டியது அவசியம்தானா? ஆமாங்க, தமிழ்காரர்கள் டில்லியிலேருந்து வந்திருக்கார். நமக்கு ரொம்ப சிநேகிதம், சின்ன வயசுலேருந்து. சிவான்னு பேர். சிவா இவர்தான் வடிவேலு. இவர்தான் எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன ஒரு பக்கம் சும்மாவா போட்டுக்கிட்டு இருக்கேன்? காசு வாங்கிக்கிட்டு போடுறேன். அதுக்குள்ளார என்ன கர்ண மகாராசாவை ஆக்கிட்டீங்களே. நீங்கள் கர்ண மகாராசாவோ என்னவோ, எனக்கு நீங்கள் இப்போ சோறு போடணும், ரொம்ப பசிக்குது என்றான் சிவா. வேணா சோறு இருக்குது, வாங்க உட்காருங்க. டோலே சாரோட பெட்டி படுக்கை அந்த ஓரமாக வையே. சும்மா பல்ல காட்டுக்கிட்டு நிற்காது. உன் பேர் மாரிதானே என்று கேட்டான் கோபால் அந்த பையனை பார்த்து. ஆமாங்க, என்னன்னு செய்வியா? எனக்கு இந்த பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு போய் வாத்தியார் ராமையா வீட்டில் வச்சிடுறியா? சரிங்க. அந்த பையன் மிகுந்த உற்சாகத்துடன் பெட்டியையும் படுக்கையையும் எடுத்துக்கொண்டான். வாத்தியார்கிட்ட சொல்லு, என்னோட சிநேகிதர் ஒருத்தர் வடக்காலே இருந்து வந்திருக்காரு, அவரையும் கூட்டிக்கிட்டு 1/2 மணி நேரத்தில் வரேன்னு. என்ன வடக்கேந்துன்னா டில்லி தானுங்களே? டில்லி என்று அவனுக்கு சொல்ல தெரியாது என்று நினைத்து அவன் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு வடக்கே என்று சொன்னதால் அவனுக்கு ரோஷம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று கோபாலுக்கு தோன்றியது. அதே சமயத்தில் சிவாவும் அவனை பார்த்து புன்னகை செய்தான். வடக்கேன்னு சொல்கிறேன்னா டில்லியையா கேட்டுக்கிட்டு நிற்கிறியே, அகராதி பிடிச்ச பையன். டில்லியை நீ ரொம்ப கண்டுட்ட என்று சீறினான் வடிவேலு. பரவாயில்ல, டில்லினே சொல்லு தம்பி, இதில் என்ன வந்தது என்றான் சிவா. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக டில்லின்னு சொல்ல வேண்டான்னு பார்த்துருப்பாரு, அதுக்காக சொல்கிறேன். என்ன காரணம் என்று கேட்டுவிட்டு ஒன்றும் புரியாமல் கோபாலை பார்த்தேன் சிவா. ஒன்றுமில்லாத சாதாரண விஷயங்களும் ஒரு மந்திரக்கரசம் காணுவதுதான் அந்த நாட்டு கிராம மக்களுடைய இயல்பு.
தினசரி வாழ்க்கைக்கு இது முக்கியத்துவம் தருகிறது. அவர்களுடைய சுவாரஸ்யத்தை நாம் கெடுக்க வேண்டாம் என்றான் கோபால் ஆங்கிலத்தில். அப்படியானால் நீ இங்கிருந்து வரும் 2 ஆண்டுக்குப் பிறகு வீணாக கழியவில்லை. சிவா புன்னகை செய்து கொண்டான். அவர்கள் இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் உள்ளே சென்று விட்டான் வடிவேலு. எதற்காக நீ இங்கு வந்தாய்? என் ஆவலை அடக்க முடியவில்லை என்றான் கோபால். உன்னை பார்க்கத்தான். இங்கே உன்னுடன் தங்கலாம் அல்லவா? தங்கலாம் என்று இயந்திர ரீதியாக சொல்லிவிட்டு கோபால் ஏதோ யோசித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் சிவாவுக்கு தான் அங்கு தங்குவது உசிதமில்லையோ என்கின்ற சந்தேகம் வந்தது. ஏதாவது அசௌகரியமாடா சொல்லு என்றான் சிவா. உங்ககிட்ட நிறைய பேசணும். எத்தனை நாள் லீவ் உனக்கு? 2 மாதம். குட். வடிவேலு இலையை கொண்டு வந்து போட்டான். சார் நம்மோட படித்தவருங்களா என்றான் வடிவேலு. ஆமாம். இலையை கழுவிக்குங்க. சாருக்கு நம்ம ஊர் பக்கம்தானா? ஆமாம், சுவாமி பக்கம் ஆதனூர். டில்லி பூரா நம்ம தஞ்சாவூர் ஆளுங்க தான் சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டே சோற்றை பரிமாறினான் வடிவேலு. கோபால் சிவாவை பார்த்து புன்னகை செய்தான். திருவாரூர்லேருந்து காலையிலேயே புறப்பட்டீங்களா? ஆமாம், முதல் பஸ்ஸில். அப்படின்னா ஏன் இவ்வளோ நேரம்? வழியில் பிரேக் டவுன். ரிப்பேர் பண்ணி கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த பஸ் இப்போது ஒழுங்காக போகுது சொல்லுங்கள். என்னங்க குழம்புக்கு போட்ட சொத்தையே மோருக்கு மிச்சம் வைக்கிறீங்க? சோறு கொண்டாடுறேன். சோறு இருக்குது, பயப்படாதீங்க. சோறு வேண்டாம், இது போகிறோம். கோபால், பட்டணத்துக்காரங்களே சாப்பிட மாட்டாங்களே. கெட்ட காற்று எங்களுக்கு. ஆகாரம் நல்ல சோறு பிடிக்காது என்றான் கோபால். கோபால் சார் தான் ரொம்ப குறைவாக சாப்பிட்றான்னு பார்த்தா நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்களே. உங்கள் மாதிரி ராக்கிங்களுக்கு சோறு போட்டுத்தான் பட்டணத்து ஹோட்டல்காரங்க காசில் துள்ளுறானுங்க. உங்கள் 2 பேருடைய சாப்பாட்டுக்கு போகிறீங்களே, அந்த பையன் மாதிரி அவனோட வயிற்றுக்கே இது காணும். உழைக்கிறான், சாப்பிட்றான் என்றார் கோபால். சார், இங்கே காரியமாக வந்திருக்கீங்களா இல்லாட்டி கோபால் மாதிரி திண்ணையை தூங்குவான்னு கேட்குறீங்க அப்படித்தானே என்றான் கோபால். சேச்சே, நீங்கள் என்னங்க ஒரு பேச்சுக்கு கேட்டேன். கோபால் சார் இங்கே 2 வருஷமாக திண்ணை தூங்கியாத்தான் இருக்காரா புன்னகையுடன் கேட்டான் சிவா. நெசமாக சொல்லப்போனால் இவர் இங்கே என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு தெம்பாக இருக்குது. கடவுள் மாதிரி. கடவுள்னா கடவுளும் சும்மா திண்ணை தூங்கியாத்தானே இருக்காரு. உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்துக்கிட்டு ஆனால் அவர் இருக்கிறாருங்கிற நினைவு நமக்கு ஒரு தெம்பாக இருக்குது இல்லைங்களா? கடவுளுக்கு பணக்காரங்க வீட்டு திண்ணையிலே தூங்கிட்டு இருக்காரோ என்னமோ, இது அவங்களுக்கு ஒரு தெம்பாய் இருக்கலாம். என்ன மாதிரி ஏழை பாளைங்கள என்னங்க அதனால் ஆகப்போகுது? கண்ணையா நாயுடு வீட்டுக்கு போனால் திண்ணையிலே கடவுளை பார்க்கலாங்கிறீங்க அப்படித்தானே என்றான் கோபால். நாயுடுவோட அம்மா திண்ணை மூலையிலே முடங்கி கிடப்பாங்க. அவங்களோடைய பேசிக்கிட்டு இருப்பார் என்றான் வடிவேலு. அவங்களே பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் என்று கேட்டான் கோபால். 2 பேரையும் தூக்கி திண்ணையிலே எரிஞ்சாச்சு. யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. என்னங்க சோறு வேண்டாங்களா? கையை கழுவ புறப்படுறீங்க? சிவா கையை எலம்பி கொண்டு கோபால் அருகில் வந்து உட்கார்ந்தான். வடிவேலு நாசிகரோ என்று கேட்டான். நான் நாசிகன்னு சொல்லிக் கொள்ளிக்கிற அளவு எனக்கு ஒரு தகுதியும் கிடையாதுங்க. நான் ஒரு டீ கடைக்காரன். கடவுள் இருக்காரா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா காசை சம்பாதிக்கிறது எப்படி சொல்லுங்கள்? கோபால் சோம்பல் முறித்து கொண்டே எழுந்தான். சரி போகலாமா என்று கேட்டான் சிவாவை பார்த்து. கண்ணையா நாயுடுவை பார்க்க போகிறீங்களா? என்ன விஷயமா என்று வடிவேலு கோபாலை கேட்டான். ஆமாம், பார்க்கத்தான் போகிறேன். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. இருவரும் வெளியே வந்ததும் சிவா சொன்னான். என்ன வெயில்! உள்ளே ஒரு தோப்பு இருக்குது, அங்கே போய் உட்காந்தா வெயிலே தெரியாது. டெல்லியில் ரெட் ஃபோர்ட் திவானிகாஸில் எழுதியிருக்கு பார், அதே மாதிரி இங்கேயும் எழுதி வைக்கலாம், இதுதான் சொர்க்கம்னு. 3 தடவை. இவ்வளவு மரங்கள் வேறு எங்கேயும் நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ். இருவரும் மெயின் ரோடை தாண்டி கிழக்கு புறமாக கிராமத்துக்குள் புகுந்தனர். திருவாரூருக்கு நீ எப்போ வந்து? நேற்று சாயங்காலம். என்னோட அனுபவத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். திருவாரூரில் ஹோட்டலில் தங்கி இருந்தியா? ஆமாம். அங்கே எந்த மாதிரி அனுபவம் ஏற்படும்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டியதே இல்லை. அனுபவத்தை பற்றி சொல்ல வரல நான். மை ரியாக்ஷன் டு தி எக்ஸ்பீரியன்சஸ், இது இன்னும் முக்கியம். நான் டெல்லியிலேருந்து கிளம்புனப்போ ப்ளீஸ் வீட்டுக்கு போய் பேசலாம். கிராமத்தை நல்லா பாரு. இதுதான் எல்லை காவல் அம்மன் கோவில், தி சென்ட்ரி கார்ட்ஸ்.
நான் எவ்வளவு உற்சாகத்துடன் அவளை பார்க்க வந்திருக்கிற பொழுது கோபாலின் நிதான போக்கு சிவாவுக்கு சற்று ஏமாற்றத்தை தந்தது. த கோல்ட் பாஸ்டர்ட் என்று மனத்துக்குள் சொல்லிக் கொண்டான். தெருவில் நின்று கொண்டிருந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவனை முறைத்து பார்த்து அவனுடன் தன் உணர்வை அதிகமாக்கியது. கோபால் ப்ளீஸ் என்று மேலே பேச விடாமல் தன்னை தடுத்திருந்தாலும் தன் உணர்வு உண்டாக்கிய ஒரு நிலைகுள்ளா தன்மையாயிலும் அவளுக்கு திடீரென்று ஒரு இனம் புரியாத எரிச்சல் ஏற்பட்டு அந்த கிராமத்தை விட்டு அந்த கடமை போய்விட வேண்டும் என்று ஒரு வெறியை தந்தது. இங்கேதான் கொஞ்சம் வசதியான குடும்பம்லாம் இருக்குது. இதுக்கு மேலே வீதின்னு பேர். இதை தாண்டி அந்த பக்கம் போனால் குடியான தெரு. அதுக்கு இங்கே கைடா இருக்கியா நீ என்று கேட்டான் சிவா. கைடா? கிராமத்தை வர்றவங்களுக்கு சுற்றி காமிக்க? கோபால் அவனை ஒரு வினாடி உற்று பார்த்தான். ஆர் யூ அஃபெண்டட்? நோ. சரி சொல்லு, உன்னுடைய ரியாக்ஷனை பற்றி. டில்லியிலிருந்து கிளம்பிட போது கமான் சொல்லு. சிவா பதில் சொல்லவில்லை. தான் அவனுடைய உற்சாகத்தை புரிந்து கொள்ளாமல் மேலே பேச விடாமல் தடுத்தது தப்பு என்று நினைத்தான் கோபால். திருவாரூரில் என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கப் போகிறது? தெரிந்த விஷயம்தான். ஆனால் இவனுடைய ரியாக்ஷன் முக்கியம் என்று சொன்னானே. தமிழ்நாட்டை பற்றி ரியாக்ஷனா அல்லது திருவாரூர் ஹோட்டலில் தங்கிய போது அவனுக்கு ஏற்பட்டிருந்த அனுபவத்தை பற்றிய ரியாக்ஷனா? தான் ஒன்றும் விசாரிக்காமல் அப்படி பேசியது தவறுதான். சிவாவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். மத்தியதர பிராமண குடும்பத்துக்குரிய கோழைத்தனத்தை மனசாட்சியாக எண்ணி மயங்குகிறவன். இந்த 2 ஆண்டுகளில் அவனிடம் மாறுதல் ஏற்பட்டிருக்காது என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? என்னிடம் ஏற்படவில்லையா? வடிவேலு சார்பாக கண்ணையா நாயிடம் சென்று பேச வேண்டும் அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. ராமையா வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். வாங்க, மாரியப்பா வந்து சொன்னான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. வடிவேலு கடை இல்லைங்களா? ஆமாம். உள்ளே வா. சிவா குனிஞ்சு வா. மனுஷங்க கர்வப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட வாசப்படி என்றார் ராமையா. உள்ளே சென்று அவர் ஒரு பாயை விரித்தார். மூவரும் உட்கார்ந்தார்கள். தம்பி பேர் என்ன சொன்னீங்க? சிவாவா? ஆமாம். தம்பி டில்லியில் வேலையாக இருக்கீங்களா? ஆமாம். கோபாலுவை பார்த்து 2 வருஷமாவது லீவ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். தம்பியும் உங்கள் படிப்பு தானா என்று கேட்டார் ராமையா கோபாலை பார்த்து. இல்லை, அவன் சயின்ஸு. இங்கே யாராவது உறவுக்காரவங்க இருக்காங்களா? இல்லை, இங்கே தான் என்னோட தங்கலாம்னு தான் உங்களை கேட்க நினச்சேன். உங்களுக்கு இதில் ஆட்சேபனை எதுவும் உண்டா? எனக்கு என்னங்க, நீங்கள் சொன்னால் சரி. உங்கள் சிநேகிதர் நானும் உண்டிக்கட்ட. எனக்கு என்ன சிரமம்? நான் ஒன்று இடம் இருக்கிறப்போ எவ்வளோ பேர் இருந்தா என்னங்க? வந்த விருந்தாளியும் வச்சுக்கிட்டு இப்போ பேசுகிறீங்களே, நல்லாவா இருக்குது? ராமையா வெற்றிலை பெட்டியிலிருந்து காய்ந்த வெற்றிலை ஒன்றை எடுத்து கையால் துடைத்தார். வெற்றிலை வாங்கியாருனோ மறந்து போயிட்டேன். வெத்தலை வாங்கிட்டு வரட்டுமா என்றான் கோபால். அக்னி நட்சத்திரம் என்னமோ கொளுத்துது. வெத்தலை வாங்கிய வரவான்னு கேட்குறீங்களே, இது போதும் இப்போதைக்கு என்று கூறிக்கொண்டே சுருள் சீவலை வெற்றியில் வைத்து அதை மடித்து வாயில் போட்டு கொண்டார் ராமையா. ஒரு சிறிய தகர டப்பாவில் இருந்து புகையிலை கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் சேர்த்து எடுத்து இடப்பக்க கண்ண ஓரத்தில் அடக்கினார். நீங்கள் வெத்தலை போடுறதுண்டா? இல்லை என்றான் சிவா. பல்ல பார்த்தா தெரியுது போட மாட்டீங்கன்னு. எங்கள் பல்ல பாருங்க, கம்யூனிஸ்ட்னு உடனே சொல்லிடுவாங்க என்று சொல்லிவிட்டு தம் நகைச்சுவையை தாமே ரசிப்பது போல் பெரிதாக வாய்விட்டு சிரித்து கொண்டார் ராமையா. அப்போது உங்கள் கணக்குப்படி பார்த்தா தஞ்சாவூர் ஜில்லாக்காரங்க எல்லாருமே கம்யூனிஸ்டுங்க தான் என்றான் கோபால். ராமையா இன்னும் பலமாக சிரித்தார். ராமையா சார் கம்யூனிஸ்ட், இங்கே கிசான் மூமெண்ட்ஸில் இருக்கவர் என்றான் கோபால் சிவாவிடம். திருவாரூரில் சொன்னாங்க இங்கே கிசான் தகராறு நடந்துக்கிட்டு இருக்குன்னு. என்னையும் கம்யூனிஸ்டான்னு நான் தங்கி இருந்த அந்த லாட்ஜ்காரர் கேட்டார் என்றான் சிவா. பார்த்தீங்களா தம்பி, கிசான் தகராறு நடந்துக்கிட்டு இருக்காமே, எப்படி பொருளையை கிளப்பி விடுறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் கண்ணையா நாயுடுவோட வேலை. அவர் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரமே வடிவேலுக்கிட்ட. ஆள் சேர்த்து கொடு, கள்ளுக்கடை வைக்க லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அனுப்பிச்சாரான் நாயுடு. யார்? வடிவேலு சொன்னானா? ஆமாம், வடிவேலு தன்னால் முடியாதுன்ட்டாமே. அவனோட கடையை கலப்ப பார்க்குறாங்களாம். நான் நாயுடுவை போய் பார்க்கலான்னு இருக்கேன். எதுக்காக? இத்தனை வருஷமாக கடையை வச்சுருக்காரு. ஆட்களை கூட்டிகிட்டு வந்து மிரட்டி கடையை மூடுன்னா அவர் பக்கம் ஒரு நியாயமா? அநியாயம் நியாயமெல்லாம் தெரிய வேண்டாங்களா? நாயுடு நியாய அநியாயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவர் கிடையாதே.
நீங்கள் போய் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. பேசி பார்க்குறேனே, நடக்காட்டி அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் பெரிய பள்ளிக்கூடம் ஒன்று கொண்டு வர்றதுக்கு வழி பண்ணுங்க தம்பி, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் பள்ளிக்கூடத்தையே மிடில் ஸ்கூல் ஆக்கிடணும், அவ்வளவுதானே. தஞ்சாவூருக்கு போய் வீடு போய் பார்த்து அவ்வளவு சுலபம் இல்லை தம்பி. அது கண்ணையா நாயுடு மிடில் ஸ்கூல் இங்கே வைக்கிறதுக்கு விட மாட்டார். ஏன் பரப்பசங்களுக்கு எதுக்கு படிப்பு வேண்டி கிடக்கு அப்படிம்பாரு. வசதி உள்ளவங்க வெளியூர்லேயே போய் படிக்கட்டுமே, பரப்பயல்களுக்கு அறிவால் தூக்க அரிச்சோடி படிப்பு போதாது அப்படின்றது அவரோட கட்சி. பரப்பயிலுவ எப்போதுமே அறிவால் தூக்கிட்டு தான் இருக்கணுமா? அதுதான் அவருக்கு பயம். அரிச்சோடிக்கு மேலே படிக்க தொடங்கிட்டாங்கன்னா யார் வயலில் வேலை செய்வான்? சட்டம் பேச ஆரம்பிச்சிடுவானோன்னு அவருக்கு பயம். நான் டிஇஓவை பார்த்து ஆளுங்கட்சி எம்எல்ஏவை பார்த்து தான் ஏதாவது நடக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே கையை அரிப்பு எடுத்த பயலுக. மூட்டை கணக்கில் அழுவணும். எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். சிவா கோபாலை பார்த்து கேட்டான். இதுதான் சொர்க்கம்னு 3 தடவை எழுதணும் நீ. இங்கே தானா? இடத்தை பற்றி சொன்னேன். இடத்தை அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்க மனுஷங்களை வச்சு சொல்லலை. ஏன் ரெட் ஃபோர்ட் என்ன வாழ்ந்தது? திவானிகாஸிடம் சொர்க்கமாகவே இருந்திருக்கலாம். பட் வாட் அபவுட் தி கிங்ஸ்? நேற்று எனக்கு திருவாரூரில் ஒரு அதிர்ச்சியான அனுபவம் என்று தொடங்கிய சிவா மேலே தொடராமல் நிறுத்தினான். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அரசியல் தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கிடுதுன்னு என்னோட அபிப்பிராயம் என்றான் சிவா. தமிழ்நாட்டு அரசியலை குட்டிச்சோறாக்கி இருக்கலாம் என்றான் கோபால். என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்றார் ராமையா. நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியலும் இருக்கும். அரசியல் ஜனங்களை கெடுத்துடுச்சுங்கிறதை காட்டிலும் ஜனங்க அரசியலை கெடுத்துட்டாங்கங்கிறது தான் சரியானதுன்னு எனக்கு படுது என்றான் கோபால். ஜனங்க எப்படி அரசியலை கெடுக்க முடியும்? கெடுப்பதற்கு தலைவர்கள் என்றான் ராமையா. ஜனங்க இவங்களை ஏன் தலைவர்களாக ஏற்றுக்கிறாங்க? அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தானே தலைவர்கள் கிடைக்கிறாங்க என்றான் கோபால். உங்கள் மாதிரி நான் படித்தவன் இல்லைங்க. ஆனால் அடிப்படையாக ஒன்றை மறந்துட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. ஜனங்களுக்கு கல்வியை கொடுக்காம அவங்க முட்டாளுக, அவங்க யோகியனுக்கு தகுந்த மாதிரி தான் தலைவருங்க கிடப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு சரியாவாப்படுது? கோபால் சற்று திடுக்கிட்டு விட்டான். இதற்கு தன்னால் பதில் சொல்ல முடியாது. அவர் கூறுவது உண்மைதான். கல்வி அறிவற்ற இந்த நாட்டு மக்களை வாய்ப்பு உள்ளவர்கள் காலம் காலமாக பந்தாடி வருகின்றார்கள். கைகளை கட்டிக்கொண்டு ஒதுங்கி இருந்து தீர்ப்பு வழங்குவதுதான் ஒருவேளை இந்த நாட்டு இன்டலெக்சுவல்களான தர்மம். கோபால் பதில் எதுவும் கூற முடியாமல் திண்டாடுவதை சிவா கவனித்தான். ராமையா சொல்வது சரியானதுதான். கல்வி அறிவு ஜனங்களுக்கு ஏற்படவில்லை என்பதை கல்வி அறிவு உண்மையை காட்டி இன்னமும் ஆபத்தான அரைகுறை படிப்பு கெடுத்து மக்களை கெடுத்து விடுகின்றார்கள். இந்த அரைகுறை படிப்பு நிலையில்லாத அரசியல் தலைவர்களை தெய்வங்களாக்கி வழிபடும் அசட்டுத்தனத்துக்கு ஏற்படுத்துகின்றது. என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே என்று கேட்டார் ராமையா சிவாவிடம். சிவா புன்னகை செய்தான். சரி, அப்போ நீங்கள் நாயுடுவை பார்க்க போகிறீங்க, எப்போ என்றார் ராமையா கோபாலிடம். ஒருவேளை அவர் கூட்டினால் தான் பாதிக்கப்பட்டிருப்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம். பேச்சின் திசையை மாற்ற சமாதானப்படுத்த விரும்புகிறார் என்று நினைத்தான் கோபால். ஆமாம், பள்ளிக்கூட விவகாரம் பற்றியும் அவரை கேட்கலாமில்ல? அவரையா? ஆமாம், உங்கள் பள்ளிக்கூடத்திலேயே மிடில் ஸ்கூல் ஆக்கிடா என்னன்னு கேட்க போகிறேன். இதில் தப்பு எதுவும் இல்லையே, செய்யுங்க என்றார் ராமையா. அன்று மாலை கோபால் கண்ணையா நாயுடுவின் வீட்டை நோக்கி சென்றான். அங்கு சென்றவுடன் யாரே என்ற குரல் அதிகாரம் கோபாலை மேலே போக விடாமல் தடுத்தது. நன்றாக இருட்டிவிட்டது. தன்னை அதட்டியவர் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவர் கண்ணையா நாயுடுவின் வீட்டுக்கு அரணாக கட்டப்பட்டிருந்த வேலியில் புறத்தே நின்று கொண்டிருந்தான். நான் தான் கோபால். நாயுடு இருக்காரா? இருங்க, தோ வாரேன். இருட்டின பிறகு நாயுடுவை பார்க்க தான் வந்திருக்க வேண்டாம் என்று அவனுக்கு தோன்றியது. அப்படி ஒன்றும் நேரமாகிவிடவில்லை. 7:30 அல்லது 8 இருக்கலாம். தோட்டத்திலோ அல்லது வீட்டு வாசலிலோ விளக்கு இல்லாமல் ஏன் இப்படி இருட்டில் அடைந்து கிடக்கின்றார் நாயுடு? ஒருவேளை அவர் வீட்டில் இல்லையோ, வெளியூருக்கு போயிருப்பாரோ? அரிக்கன் விளக்கை எடுத்து கொண்டு ஒருவன் வந்தான். தலையில் முண்டாசு, இடுப்பில் துண்டு. இப்படி வாங்க அவன் அந்த முள்வேலியின் கேட்டை திறந்தான். கோபால் உள்ளே நுழைந்தான்.
பார்த்து வாங்க, நாயுடு இருக்காரா? ஐயா இல்லாமலையே அவங்கள உள்ளார கூட்டிக்கிட்டு போகிற? எதற்காக அசட்டுத்தனமாக இந்த கேள்வியை கேட்டோம் என்று அவன் யோசித்தான். தன்னை அவன் உள்ளே அழைத்த பொழுதே அவனுக்கு நாயுடு வீட்டில் இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டது. வடிவேலு விஷயத்தை அவருடன் எப்படி விவாதிப்பது என்ற சிந்தனையில் வாய் இயந்திர ரீதியாக எதையோ பேசி இருக்கிறது. அவன் கண்ணையா நாயுடுவை முதல் தடவை சந்தித்த பொழுது அவர் வீட்டு வாசலில் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய வீடு மிகவும் பெரியதாக அவனுக்கு தோற்றமளிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த வீட்டின் உள்ளே நுழைந்த பிறகுதான் அது எவ்வளவு பெரிய வீடு என்று அவனுக்கு தெரிந்தது. அடக்கமான முகப்பை தாண்டி இடைக்கிழி வழியாக உள்ளே சென்றால் பிரம்மாண்டமான கூடம். கூடத்தில் இருந்த திறந்தவெளி முற்றத்தில் ஏராளமான தேங்காய்களை அடுக்கி வைத்திருந்தார்கள். இடப்பக்கத்தில் சுவர் ஓரமாக 2 பெரிய நெற்குதிர்கள் இருந்தன. உள்ளே நுழைந்ததும் காய வைத்த நெல்லின் மனம் வீசியது. கண்ணையா நாயுடு ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். கூடத்தில் குழல் விளக்கு போடப்பட்டிருந்தது. நாயுடு சட்டை அணிந்திருந்தார். இது அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. வாங்க தம்பி என்றார் நாயுடு அவனை பார்த்தவுடன். இப்படி உட்காருங்க. அவர் அவனை தமக்கு சமமாக ஊஞ்சலில் உட்கார சொன்னது அவனுடைய வேலையாளுக்கு அவன் பால் ஒரு மதிப்பை உண்டாக்கி இருக்க வேண்டும். ஐயாவுக்கு குடிக்க ஏதாவது கொண்டார என்று விசு பணிவாக நாயுடு கேட்டான். ஒன்றும் வேணாம் என்றான் கோபால். சாப்பிட்டுட்டீங்களா என்று கேட்டார் நாயுடு. இல்லை. அப்போ இங்கேயே சாப்பிடுங்களேன். மேலே போய் பானுக்கிட்ட சொல்லு ஒரு விருந்தாளின்னு. வேண்டாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு விஷயமாக உங்களை பார்க்க வந்தேன். ஒரு விஷயம் என்னங்கிறது விஷயத்தை பற்றி பேசுவோம். வேண்டான்னு யாரும் சொன்னாங்க? நீங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம்? விருந்தாளி வந்திருக்குன்னு சொல்கிறேனே. குட்டிச்சோறு மாதிரி நின்றுட்டுருக்கியே. இதோ போகிறேங்க. நீங்கள் போய் சொல்ல வேண்டாம். நான் இங்கே சாப்பிட போகிறதில்ல. அந்த வேலைக்காரன் என்ன செய்வது என்று தெரியாமல் நாயுடுவையும் கோபாலையும் மாறி மாறி பார்த்தான். என்ன அப்படி கண்டிப்பாக சொல்கிறீங்க சாப்பிட மாட்டேன்னு? இல்லைங்க, வடிவேலு சாப்பாட்டு வச்சுருப்பாரு, அது வீணாக போயிடும், அதுக்காகத்தான் பார்க்குறேன். நாயுடு சிரித்தார். தம்பி, டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்க. தமிழ் சுத்தமாக நம்ம பக்கத்து ஆளுக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்ட பையனுல அவர் இவருன்னு சொன்னது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இதோ இந்த வேலைக்கார பையன் இந்த கழுதையை போய் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறீங்க. யார்கிட்டே எப்படி பேசணுன்னு கற்றுக்க வேண்டாம்? என்னை விட வயசுங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போது உங்களை விட வயசான அத்தனை பரப்பயல்களுக்கும் மரியாதை கொடுத்து பேசுவீங்களா? இந்த கிராமத்து பிள்ளைகளுக்கு ஏன் தான் இப்படி அறிவு மழுங்கி போய் கிடக்குதோ தெரியல. இந்த தமிழ்நாட்டை இப்போது ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சியை சேர்ந்தவர் தான்னு பாப்பான் பண்ண அக்கிரமத்தை எல்லாம் தயங்காமல் எடுத்து சொன்ன அந்த கட்சியை சேர்ந்த நீங்கள் என்னை விட வசத்தின்னு ஒருத்தன் சொன்னான்னா அதை எதிர்நோக்கிக்கிறது தான். எங்கிட்ட பரம்பரையாக வேலை செய்துக்கிட்டு வர்ற பயல்களை சிம்மாசனத்தில் உட்காத்தி வைக்கணுமா? நல்லா இருக்கப்பா உங்கள் நியாயம். கோபாலுக்கு அப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு படித்த பத்திரிகை செய்தி ஒன்று நினைவிற்கு வந்தது. ஒரு சமூக நல நிறுவனம் அமெரிக்க பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தை அறிவதற்காக ஒரு கேள்வித்தாள் தயாரித்தது. அதில் 2 கேள்விகள். உலகில் எல்லா மக்களும் சமமானவர்களா? அமெரிக்க நீக்ரோ அமெரிக்க வெள்ளையனுக்கு சமமானவரா? முதல் கேள்விக்கு அநேகமாக எல்லோருமே ஆம் என்று பதிலளித்திருந்தார்கள். 2வது கேள்விக்கு 96% மக்கள் இல்லை என்றே பதில் கூறினர். கண்ணையா நாயுடுவின் நியாயத்துக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? கோபால் எழுந்திருந்தான். அவன் எழுந்த வேகத்தில் ஊஞ்சல் வேகமாக ஆடியது. நான் உங்ககிட்ட வடிவேலு விஷயமாக தான் பேச வந்தேன். வடிவேலு விஷயமாவா? ஆமாம், அவர் ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல கடை வச்சுருக்காரு. இப்போது நீங்கள் திடீர்னு அவரை விரட்ட பார்க்குறீங்களே, அது நியாயமா? இதை சொல்லத்தான் இங்கே வந்தீங்களா? ஆமாம். இதோ பாருங்க தம்பி, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்க. இது எங்கள் உள்ளூர் விவகாரம். நீங்கள் இதில் தலையிடுறது நல்லதில்லை. அதுதான் என்னால் சொல்ல முடியும். பயமுறுத்துறீங்களா? பயமுறுத்துறது என்ன பயமுறுத்துறது? வடிவேலு ஒழுங்காக கடையை நடத்திக்கிட்டு தான் இருந்தான்னா அவனை யார் போக சொல்ல போகிறாங்க? அகராதி பிடிச்ச பையன் ஊரில் இருக்க கம்யூனிஸ்டுக்காரங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு விவகாரத்துக்கு அவன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கானா? ஊருக்கு பெரியவங்கிற முறையில்
நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்கள் ஏதோ சங்கம் ஆரம்பிக்க போகிறதாவும் அதில் பண்ணை ஆளுகளை சேர்த்து விடணும்னு சொன்னீங்களாமே அவர்கிட்ட. ஆமாம் சொன்னேன். கம்யூனிஸ்ட்காரங்களை கழிச்சு கட்டணுங்கிறது தான் நோக்கம். கொடுத்த கூலியை வாங்கிட்டு சந்தோஷமாக வயலில் வேலை செஞ்ச பரப்பயிலுவோ இன்றைக்கி என்னமோ துள்ளுறானுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? விவகாரமே இல்லாத இந்த கிராமத்தில் விவகாரத்தை பூத்தி புட்டு நிலத்தையெல்லாம் தரிசாக அடிச்சிட்டாங்களே. வயிறு எரியாமல் நான் வேற என்ன செய்ய முடியும்? அவர் குரலில் கோபத்தின் சாயல் துளிக்கூட இல்லை. வார்த்தைகளை முன்கூட்டியே தீர்மானித்து பேசுகின்ற மாதிரி ஒரு இயல்பான சொல் ஓட்டம்தான் இருந்தது. இதே மாதிரி அவர் பல பேர்களிடம் பேசி இருந்திருக்கலாம். அதனால்தான் உணர்ச்சி மறத்து போய் ஒரு இயந்திர கதியில் வார்த்தைகளை கொட்டி தீர்க்கின்றார் போலும். அவர் திடீரென்று ஊஞ்சலில் இருந்து இறங்கினார். கோபால் அருகில் வந்து நின்றார். தன்னை அவர் தாக்கப் போகிறாரோ என்று அவன் ஒரு கணம் நினைத்தான். நீயும் என்ன கம்யூனிஸ்டா? என் வயிற்றுச்சலை கொட்டிக்க வந்திருக்கிற? அவர் பேச்சில் மரியாதை போய்விட்டது என்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. மிகவும் நிதானமாக அவன் பதில் சொன்னான். நான் எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. ஆனால் காலம் மாறிக்கிட்டு வருது. வரணுங்கிறதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மனுஷனுக்கு பகுத்தறிவு ஏற்பட்டிருக்கிறதே தான் இன்னொருத்தனை விட எவ்வளவு பலசாலின்னு மிருகம் மாதிரி காட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். சந்தர்ப்ப வசத்தால் நீங்கள் சௌரியமாக இருக்கீங்க. அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலான்னு நினச்சா அது தப்புங்க. என்ன வேணுமானாலும் செய்யலான்னு யார் நினைக்கிறார்கள்? நானா? அவங்களா? ஏன் அப்போ பாட்டங்காலத்திலேருந்தே இந்த மாதிரியா குடியானவனுக்கும் மிராசுதாருக்கும் சண்டையெல்லாம் நடந்துச்சே. எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போது அத்தனையும் தலைகீழால நடக்குது. நிலத்தில் விளையிறத எல்லாம் பண்ணையாளுங்களுக்கே கூலின்னு கொடுத்துட்டு மிராசுதாருங்க வயிற்றுல ஈரத்துணியை வச்சு கட்டிக்கணுங்கிறதாப்பா நியாயம்? எல்லாத்தையுமா கேட்குறாங்க அவங்க? பின்ன என்ன? கூலிக்கார பயலுவளுக்கு ஒவ்வொருவனுக்கும் 3 படி 4 படின்னு அளந்துட்டா மிச்சம் என்ன இருக்க போகுது? நிலத்துக்கு கிஸ்தி யார் கட்டுவாங்க? ராமையாவோட பாட்டெல்லாம் வந்து கட்ட போகிறான். கோபாலுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. நிலத்தகராறை பற்றி அவனுக்கு அரைகுறையாகத்தான் தெரியுமே அன்றி முழு விவரமும் தெரியாது. இந்த நிலையில் அவருடன் தன்னால் வாதாட முடியாது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். வடிவேலு விஷயமாகத்தான் அவருடன் பேச வந்திருந்தான். ஆனால் பேச்சு வேறு மாதிரி திசை மாறி போய்விட்டது. நீங்கள் வடிவேலுவையே அந்த கடையை விட்டு கிளப்புறதுக்கு தீர்மானமாக இருந்தீங்கன்னா அவங்களோட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு இருக்கிற வேற என்னமோ கோபத்தையெல்லாம் ஒரு அப்பாவி மேலே காட்ட பார்க்குறீங்களே என்று கூறினான் கோபால். யார் அப்பாவி? வடிவேலுவா? என்ன தம்பி, யார் எப்பேற்பட்டவங்கன்னு ஒரு நிலவரமும் தெரியாமல் பேசுகிற? கொஞ்சம் அசந்த மறந்து இருந்தீங்கன்னா ஜாக்கிரதை. சிவப்பு தோல் அந்த பையன் சும்மா விட மாட்டான். அப்பொழுது திடீரென்று சிரிப்பு சத்தம் கேட்டது. கோபால் திரும்பி பார்க்க நாயுடுவின் ஆள் துணியால் வாயை பொத்தி கொண்டு சிரித்து கொண்டு இருந்தான். கோபாலின் முகம் சிவந்தது. கோபத்தில் அவனுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அந்த ஆள் சிரிப்பை கண்டதும் நாயுடு அவனை பார்த்து, கழுதப்பயல என்ன சிரிக்கிற? வடிவேலு பைய உங்ககிட்டேயும் அவன் கைவரிசையை காட்டி இருக்கலான்னா? வடிவேலுவுக்கு நீங்கள் ஒரு வகையிலே உறவுன்னு அவர் சொன்னார் என்றான் கோபால். முதலில் இதை அவன் சொல்வதாக இல்லை. ஆனால் நாயுடுவுக்கு வேறு எந்த வழியில் பதில் சொல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. நாயுடுவுக்கு கண்கள் சிவந்தன. திடீரென்று கோபால் அணிந்திருந்த குர்தாவை இறுகப்பற்றி கொண்டார். என்னடா நைனா, நாயுடு பொண்ணை தாண்டா கட்டிக்கிட்டான். பாப்பாத்தியோட ஓடி போகலை. அவனுக்கு வசதி இருந்தது. அதுக்காக அவனோட பசங்கள் எல்லாம் கூட பிறந்தவங்களாடா. எனக்கு என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் நாயே? கோபால் தன் வலிமை முழுவதையும் பிரயோகித்து தன்னை விடுவித்து கொண்டான். இங்கே தனியே வந்தது தப்புன்னு இப்போ தான் புரியுது. நான் வர்றேன் என்று சொல்லிக்கொண்டே வாசலை நோக்கி சென்றான் அவன். தோ பாரு தம்பி, உன்னோட நைனா நாயுடுங்கிறதால உன்னை இத்தோட விட்டுடுறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நீ இன்னும் 2 நாளில் இது கிராமத்தை விட்டு புறப்படணும். டெல்லிக்கு தான் போவியோ இல்லை யமலோகப்பட்டணத்துக்கு தான் போவியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. போவாட்டி என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்னு இப்போவே சொல்கிறியா? உன் உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க. போய் சேரு. அடிக்கிறது உதைக்கிறதுங்கிறத தவிர உங்களுக்கு வேறு பாஷையே தெரியாதா? நேற்று மீசை முளைச்ச பையன் நீ. யார்ரா எனக்கு உபதேசம் செய்ய வந்துட்ட?
இன்னைக்கு நின்றுக்கிட்டு பேசின பல்லு கவுந்துடும். போறியா இல்லையாடா படுவா பையிலே? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஆள் பலம் இருக்குது. தனியாக வந்திருக்கிறவங்கிட்டையா இப்படி உங்கள் சூரத்தனத்தை காட்டணும்? இதுதான் ஆம்பளத்தனமா? சொல்லப்போனால் வடிவேலு கூட இதை பற்றி சந்தேகப்படுறாரு. எதை பற்றி? கோபால் பதில் சொல்லாமல் வெளியே சென்றான். வெளியில் ஒரே இருட்டாக இருந்தது. இந்த தோட்டத்தை தாண்டி வெளியே போயாக வேண்டும். பூச்சி பொட்டு கூட இருக்கலாம், பாம்பும் இருக்கலாம். நாயுடுவோட சண்டை போடாமல் இருந்தால் அவர் சாப்பாடு போட்டு வண்டி கட்டி அனுப்பி வைத்திருப்பார். ஆனால் அடுத்த வினாடி என்ன நடந்ததென்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரு பெரிய மலை அவன் மீது சரிவது போல் இருந்தது. பூமிக்கு கீழ் அவன் போய்கொண்டே இருந்தான். இதுதான் மரணமா? தில்லியிலிருந்து புறப்பட்டு சாவதற்காக வாங்கி வந்திருக்க வேண்டும். யமுனைக்கரையில் அப்பாவும் அம்மாவும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தானும் அங்கே போய் தூங்குவதுதான் நியாயம். உலகமே தன் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு எதற்காக வேடிக்கை பார்க்கின்றது? ஐயோ அம்மா, பொறுக்க முடியவில்லையே வலி என்று கூறியபடியே அவன் நினைவிழந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.